ஆண்டவனுக்கு வந்து யாராவது தண்டிக்கணும்னு சொன்னா ஏழை ஆக்கிட்டு நிறைய பெண் குழந்தைங்க கொடுத்துருவாங்க. இன்னும் ஆண்டவன் யார் மேல கோபம் இருந்தா தண்டிக்கணும்னு சொன்னா நிறைய பணம் பேர் புகழ் கொடுத்துட்டு விட்டுடுவான். இன்னும் ஆண்டவன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கோபம்னு சொன்னா இந்தியால பாலிட்டிஷியன் ஆக்கிடுவான். வசதிக்கு மட்டும் போகாதீங்க, தேவைகளுக்கு மட்டும் கஷ்டப்படுங்க. தேவைங்க கிடைச்சா போதும். என்ன ஆகும்? தேவைங்க கிடைச்ச உடனே மனசு வந்து வசதிகளுக்கு தாகும், கம்ஃபர்ட்ஸுக்கு போகும். கம்ஃபர்ட்ஸ் கிடைச்ச உடனே லக்ஸுரியை கேட்கும். ஒரு சின்ன டிவி, ஒரே ஒரு கார், ஒரு ரூம், அந்த மாதிரி தேவைகளோடு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த பணம் பேர் புகழ் நான் சத்தியமா நான் வந்து எதிர்பார்க்கல. நான் வந்து எதிர்பார்த்தது ஏதோ ஒரு சின்ன கேரக்டர்ஸ், ஒரு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு ஒரு வில் ஸ்வீட்டர் சிகரெட்டு ஒரு சின்ன ஒரு 1 bedroom ஃபிளாட் வாங்கிட்டு நான் சொல்லிட்டு நான் இது பண்றேன். ஆண்டை வந்து இவ்வளோ கொடுத்துட்டு அதை வந்து காப்பாத்துக்கிறதுக்கு அப்போ எல்லாம் நான் கஷ்டப்படல. பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னால கஷ்டப்பட்டேன், பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கஷ்டப்படல. நான் இப்போதான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்க. அங்கிருந்து வந்து எப்படி எல்லாமே எப்படி வந்து ஒண்ணுமே புரியல எனக்கு அங்க. ஸோ அந்த அன்பு ஆதரவுக்கு நான் வந்து எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல. நான் ஷூட்டிங்ல டான்ஸ் பண்றது எனக்கு வந்து